இன்றைக்கி நம்ம பார்க்குற படம் வந்து வானத்தை போல 2000ல் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் இது. நம்ம விக்ரமன்னாலே வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஃபேமிலி சப்ஜெக்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த படமும் ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். நம்ம விஜயகாந்த்னாலே அவனை சொல்லிட்டு அடிக்கிறது தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் வந்து நம்ம கேப்டன் வந்து ரொம்ப சாந்தமாக அமைதியாக இருப்பார். 1-2 சீனில் தான் மிரட்டுவார். மற்றபடி இந்த படம் வந்து சென்டிமெண்ட்டாக தாக்கியிருப்பார் நம்ம கேப்டனு. எல்லாரையும் அவனை கண்ணீர் வர வச்சுருப்பாரு. அதுவும் அந்த பெரிய விஜயகாந்த் இந்த ஓப்பனிங் சீனில் தன் தம்பிங்களெல்லாம் மடியில் படுக்க வச்சு அந்த வாழை இலையை கையை உயர்த்தி வச்சுருப்பார் பாருங்க, மலையிலேருந்து இன்னைக்கு நைட்டு தூங்கணுன்ட்டு. ஐயோ, அந்த சீன்லாம் நம்மளுக்கு ஒரு அண்ணன் இல்லையே இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஏக்கத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தோன்னா மியூசிக் டைரக்டர் எஸ்.ஏ. ராஜ்குமார். இந்த படத்தோட தீம் மியூசிக், அந்த தீம் சாங் கேட்டிருக்கீங்களா? காதல் வெண்ணிலா ஐயோயோ நானன்னு சொல்லணுமா அவனை. அந்த ஐயோ, விஜயகாந்த் அவர்களும் என்னமா நடிச்சிருப்பார் அந்த சீன்லாம். மீனாவும் விஜயகாந்த் ஒண்டர்ஃபுல். இந்த படத்தை பாருங்கள் தயவுசெய்து. ஒரு ஒரு 166 நிமிஷம் படம். இந்த படம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி கண்ணில் தண்ணி வச்சுட்டு தான் வெளில வருவீங்க. அந்த மாதிரியான படம் இது. அதுவும் அந்த லிவிங்ஸ்டனு அவர் ஒரு பக்கம் கலக்கியிருப்பார். இன்னொன்று நம்மால் யார், பிரபுதேவா லாஸ்ட்டு தம்பி, அவர் ஒரு சீன் இந்த காலேஜ் சீனில் அண்ணனை கெத்து பண்ணுறதும் சரி. இவர் காக்கி சட்டை போட்டு வேறு லிவிங்ஸ்டனு காக்கி சட்டை போட்டு அவர் ஒரு சீனு கெத்து பண்ணுறதும் சரி. நிஜமாக இந்த படம் வந்து ஒன் ஆஃப் அந்த டைமில்